அப்பா அம்மா இல்லாத ஒரு பையன், அவனுக்கு உலகமே ஒரு பாட்டி தான். அந்த பாட்டி தினமும் சேமிச்ச ஒரு காசு கடைசியில் அவன் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. ஒரு சின்ன கிராமத்துல மண்ணு வாசனை கலந்த காற்று, ஒரு பழைய குடிசை வீடு, அதுல ஒரு வயசான பாட்டி. அவங்களோட பேரை மட்டும்தான் அவங்களோட உலகம். அவன் வெளியில மற்ற பசங்களோட விளையாடுறான், சிரிப்பு, சத்தம், சந்தோஷம். ஆனா அவன் வாழ்க்கை மட்டும் அவ்வளவு எளிதானதா இல்லை. காலையில வெயில்ல ஏறும்போது பாட்டி வேலைக்கு கிளம்புறாங்க. அவங்களோட கைகளை பார்த்தா எத்தனை கஷ்டம் பார்த்தா தான் தெரியும். அதையெல்லாம் அந்த பையன் அமைதியா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். வயல்ல வெயிலுக்கு கீழே பாட்டி வியர்வையோடு வேலை பண்றாங்க. ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லை. அந்த காட்சி தூரத்துல இருந்து அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். அவனோட மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி. மாலை நேரம் பாட்டி சம்பளம் வாங்குறாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன காசு மட்டும் எடுத்து ஒரு கவனமா ஒரு பழைய பெட்டியில வச்சு சேமிக்கிறாங்க. அதையெல்லாம் அந்த பையன் அமைதியா கவனிக்கிறான். ஏன் சேமிக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனா அவங்க கஷ்டம் மட்டும் அவனுக்கு தெரியும். ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துட்டு, இந்த வயசுல இன்னும் எதுக்கு வேலைக்கு போறீங்க, அவனை வேலைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தொலைவில் நின்று அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். பாட்டி மெதுவா, இல்லை அவன் வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட குரல் மட்டும் மெதுவா இருந்தாலும் அதுல ஒரு உறுதி இருந்துச்சு. அந்த இரவு அந்த பையன் பாட்டி கிட்ட வந்து மெதுவா கேட்குறான், பாட்டி நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் வேணா உங்களோட வேலைக்கு வரவா? பாட்டி அதுக்குள்ள அவன் கையை பிடிச்சு, இல்லப்பா நீ எந்த வேலைக்கும் வர வேண்டாம், கொஞ்ச நாள் காத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒண்ணுமே பேசல. ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. அடுத்த நாள் மற்ற பசங்க எல்லாமே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அதெல்லாம் அமைதியா பாக்குறான். அந்த பசங்க எல்லாம், ஏய் நீ ஸ்கூலுக்கு வாயேன் அப்படின்னு கேக்குறாங்க. இது மனசுக்குள்ள அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. மறுநாள் பாட்டி வந்து சொல்றாங்க, நான் வெளியில ஒரு இடத்துக்கு போறேன், நான் போயிட்டு வர வரைக்கும் நீ பத்திரமா இருன்ட்டு. பாட்டி எங்க போறாங்கன்னா, பாட்டி அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்க போயிட்டு அவனுக்காக சீட்டு வாங்கிடுறாங்க. இது யூனிஃபார்ம் எல்லாமே வந்து போட்டு வர சொல்லிட்டு அந்த பெட்டியை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த பையன் சொல்றான், என்ன பாட்டி பெட்டியில பைசாவே இல்லை அப்படின்ட்டு. அப்பதான் அவங்க நடந்த உண்மையை சொல்றாங்க. அவனுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஆயிடுது. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பாட்டியை நினைச்சா ஒரு ஹார்ட் கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி கதைக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.